அரசிகளுக்கும் வணக்கம். என் அருமை அரசிகளே, இன்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல், சமூக மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒரு நொடி சிந்தித்து பாருங்கள். மழை, வெள்ளம், இயற்கை தன் இருப்பை எப்போதும் காட்டிக்கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைந்திருந்தாலும், எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் இயற்கையை கணிப்பது மனிதனுக்கு பெருஞ்சவாலாக இருக்கின்றது. மனிதன் ஒரு காலகட்டங்களில் இயற்கையோடு இணைந்து இயற்கையான வாழ்ந்த காலங்களில் இவ்வளவு பெரிய அழிவுகளை சந்தித்திருப்பானா என்பது கேள்விக்குரிய. இந்த உலகம் பலவிதமான மாற்றங்களை எதிர்நோக்கித்தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு உள்ளது. நாம் ஒவ்வொருவரும் நாம் ஏதோ ஒரு விசையினால் இயக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து வாழ்கின்றோம். அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் வைக்கிறோம். ஒவ்வொருவர் இயற்கை என்கிறோம், ஒருத்தர் இறைவன் என்கிறார்கள், ஒருத்தர் பிரபஞ்சம் என்கின்றோம். இப்படி பல்வேறு தரப்பட்ட கருத்தியல்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அறிவியலை நம்புகிறார்கள். எனவே இந்த அறிவியலை கணக்கிட்டு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கை சீற்றங்களை, அறிவியலை, கோள்களை எல்லாம் கணக்கிட்டு நம் தமிழ் முன்னோர்கள், நம்முடைய முப்பாட்டன்கள் மிக தெளிவாக அதை கணக்கிட்டு அந்த வாரங்களுக்கு, அந்த மாதங்களுக்கு, அந்த நாளிகைகளுக்கு அழகான பெயர் சூட்டி வைத்திருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் வரை ஆங்கில முகம் தொற்றிக் கொண்டு விட்டது. ஆங்கில வழியில் பாடம் படித்தால் நாம் உலகை வெல்லலாம் என்ற எண்ணம் இங்கே புகுத்தப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நமது தாய்மொழியாம் தமிழ் இந்த உலகில் மிக மிக அழகான மொழி மட்டுமல்ல, அறிவியல் விஞ்ஞானம் சார்ந்து கலந்த மொழி. இந்த மொழியில் இன்று பல்வேறு வடமொழி சொற்கள், வடமொழி எழுத்துக்கள் கலப்பினமாகிவிட்ட போதிலும் அவள் தன்னுடைய தூயத்தன்மையை இன்னும் அழிந்து விடாமல் அவளே பாதுகாத்துக் கொள்கிறாள். காரணம், இயற்கையில் பிறந்தது நம் மொழி. மற்ற மொழிகள் எல்லாம் ஒரு மொழிகளில் இருந்து உருவானவை. ஆனால் தமிழ் இயற்கையோடு இயற்கையாக உருவான மொழி. எனவே என் அருமை பெற்றோர்களே, என் அருமை அரசிகளே, உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாக ஏன் தமிழ் வழி கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்றால், ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைத்துவிட்டு இந்த தமிழர் கலாச்சாரத்தோடு அவர்கள் எப்படி ஒன்றி வாழ்வார்கள்? இந்த தமிழர் கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு எப்படி ஒன்றி வாழ்வார்கள்? இங்கே படிக்க வைக்கப்படும் பிள்ளைகள் எல்லாமே நாளைக்கு பெரிய ஊதியத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நல்ல வாழ்வு. இவர்களை பொறுத்த மட்டில் அழகான மகிழ்ந்து, நிறைய பணம், நினைத்தவுடன் நினைத்த பொருளை வாங்குவது மட்டுமே அழகான வாழ்க்கை, கொஞ்சம் கூட சிக்கலற்ற வாழ்க்கை என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. அங்கேதான் பெரும் சிக்கல் இருக்கிறது. ஒருவன் தன் வாழ்க்கை தரத்தை உயர்ந்த பிறகு அந்த உயர்வான இடத்தை தக்க வைப்பதற்காகவே பல்வேறு தவறுகளை செய்கிறார். அதாவது சொகுசு வாழ்க்கைக்கு பழகிய பின்பு, ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகிய பின்பு அதை விட்டு அவனால் இறங்கவே முடியாது. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, இங்கு எல்லாமே மேற்கத்திய நாகரிகத்தின் ஊடான கலாச்சாரமாகத்தான் இருக்கிறது. நான் பார்க்கிறேன், ஒன்று மேற்கத்திய நாகரிகத்தை உள்வாங்கிய ஒரு கலாச்சாரம், இன்னொன்று வடக்கிந்திய நாகரிகத்தை உள்வாங்கிய ஒரு கலாச்சாரம். இந்த இரண்டு கலாச்சாரங்களுமே ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு இந்தியர்கள் சொல்றாங்களா, இந்தியர்கள் சொல்லக்கூடியவர்கள், இந்துத்துவ பேசுவார்கள், இந்துத்துவ அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்துத்துவ அமைப்பில் இருக்கிற பெரியாரிய தத்துவத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். இப்ப தமிழ் தேசியம் பேசுவவர்கள் நமக்கு பெரியாரிய தத்துவம் என்பது ஒன்று இந்த மண்ணுக்கு தேவையில்லை, இந்த மண்ணில் இல்லை என்று நாம் பேசுகிறோம். ஏனென்றால், எப்படி மேற்கத்திய கலாச்சாரம் இந்த நிலத்தில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிகளை பேசும் இனக்குழுக்களுக்குள்ளும் ஒரு கலாச்சார பேதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறதோ, அதே போல வடக்கிந்திய கலாச்சாரம் தென்னிந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 விதமான மொழி பேசக்கூடிய மக்களின் வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றங்களை, அழிவுகளை உண்டாக்கி வைத்திருக்கிறது. உடனே இவர்கள் கேட்டு, அப்போ வெளிநாட்டுக்காரன் உருவாக்கிய அலைபேசியை நீங்கள் பயன்படுத்தால் நீங்கள் அதை அது வேறு. நாம் பயன்படுத்தும் பொருட்கள் எங்கிருந்து என்றால் தெரிவிக்கலாம், எங்கிருந்து என்றால் நாம் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய இன்னொன்று, வெளிநாட்டிலிருந்து உருவாக்கப்பட்ட
பொருட்களை இங்கே தருவிக்க ஆரம்பித்த பிறகே அவை தரமானவை இங்கே உருவாக்கப்படுவது தரமற்றவை என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துவிட்டது. இங்கே உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கே அறிவியலை அவன் கண்டுபிடித்து வைத்திருந்தான். தஞ்சாவூர் ராஜகோபுரம் என்றும் புவியீர்ப்பு விசையின் மையப்புள்ளியாக இருக்கிறது. காளகஸ்தி கோயிலின் மேலே அந்த புற ஊதா கதிர்களை ஒரு நிலையில் மையப்படுத்தி தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் பெருவிரலுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நியூட்ரான்களுக்கும் அந்த விஷயத்தை அவன் சக்கரமா போடுறான்னு நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஆனா இவை ஒரு மதச்சாயத்தோடு கலக்கப்பட்டு விடுகிறது. அவ்வளவுதான். இது நானே ஒரு விஷயத்த பேசினாலும் அக்கா மதச்சாயம் பேசுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்க அமைப்பின் கொடியில நம்முடைய அடையாளத்துல செம்பு விளக்கு வச்சிருக்கோம். செம்பு விளக்கு கையில ஒரு சூலாயுதம் போன்ற ஒரு ஆயுதத்தை தாங்கி நிற்கிறாங்க. அந்த சூலாயுதம் போன்ற ஆயுதத்தை தாங்கி நிற்பதனால் இது ஒரு இந்துத்துவ அமைப்போ, இது இந்து சாமியோ என்ற எண்ணம் எழும் அளவிற்கு அவள் பிறந்த நாட்டின் மக்கள் கலாச்சாரத்தை கடந்து நிற்கிறார்கள். அதாவது பாண்டி நாட்டில் பிறந்து தேங்காய்பட்டினத்தில் வளர்ந்து அங்கிருந்து கொரியாவிற்கு சென்றவள் நம் பாட்டி செம்பவளம். இப்ப நம்மகிட்ட மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பழைய வரலாறு அவளுடைய. அங்கே சென்று அவள் அந்த கொரியா நிலத்தை ஆண்டு தமிழை அங்கே பரப்புகிறாள். இதான் வரலாறு. பெரிய முன்னெடுப்புகள் நீங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா அவள் வழி பேரன்களும் பேத்திகளும் அவள் கையில் தாங்கி இருப்பது ஒரு போர்க்கருவி என்பதை கூட உணர மறுக்கிறார்கள். முருகன் எனும் ஒரு முப்பாட்டன் இன்று இறைவனாக பார்க்கப்படுகிறான். ஆனால் எங்களுக்கு அவன் முதல்வனாக இருக்கின்றான், எங்களுடைய முன்னோனாக இருக்கின்றான். அப்போ அதை பற்றி பேசும்போது பிஜேபி பிடிஎம் இயல்பாகவே சொல்கிறாள். அவன் கையில் தாங்கி நின்றது. அன்னைக்கு அவன் வீரத்தோடும் ஒரு 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 இனக்குழுவை காப்பாற்றும் தலைவனாக இருந்தபோது கையில் ஒரு ஆயுதத்தை தாங்கி நிற்பது இயல்பாக இருக்கு. அதே தான் இன்றைய சமகாலகட்டத்தில் நம் தேசிய தலைவராகட்டும் வீரப்பனாராகட்டும் தங்கள் கைகளில் துவக்கை ஏந்தியிருந்தார்கள். இதுதான் வரலாறு. அப்போ நீங்கள் பிறமொழி மோகத்தினால் பிறமொழி வேண்டும் என்ற ஒரு பேராசையினால் நாம் வாழ்வில் பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பிறமொழி கற்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் நமது பிள்ளைகளை நமது வருமானத்திற்கும் மீறி, நமது வருமான தகுதி இல்லை, தகுதி எல்லோருக்கும் இருக்கு, வருமானத்திற்கும் மீறி பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிள்ளைக்கு இணையான பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒன்றையில வேற ஒண்ணுமே கிடையாது. ஆரம்பம் எப்படி ஆகுதுன்னா, என் தங்கச்சி எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காளோ அதே பள்ளிக்கூடத்துல என் பிள்ளையை சேர்க்கணும், எங்க அண்ணன் எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கானோ அதை விட மேலா என் நாத்தனார் எங்க சேர்த்திருக்காளோ என் கொழுந்து எங்க சேர்த்திருக்கானோ அங்கே என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மொழிய. அவர்கள் வீட்டு வருமானம் என்ன, நம் வீட்டு வருமானம் என்ன? நானே சொல்வேன், நாங்கள் எங்கள் வருமானங்களில் எங்கள் வாழ்வியலை அமைத்து கொண்ட காலகட்டங்களில் மிக அழகான ஒரு நிலமாகத்தான் இது இருந்திருந்தது பண்டமாற்று முறை காலங்களில். இனி அது சாத்தியமில்லை என்று கடந்து போகக்கூடிய மனநிலை தான் மக்களுக்கு இருக்குது. இதை எது சாத்தியப்படுத்த வேண்டும் என்ற மனநிலை. எனவே என் அருமை அரசியலை உங்களுக்கு சொல்வேன், வருங்கால தலைமுறை பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வெளிநாடுகளில் வேலைக்கு அனுப்ப தயாராக இருந்தால் நீங்கள் ஆங்கில வழி கல்வி படிக்க வைக்கலாம். ஆனால் நமக்கு அங்கே என்ன வேலை? இதான் என்னுடைய மனநிலை. என்னன்னா, இந்த நிலத்தில் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள், எண்ணற்ற தேவைகள் இருக்குங்க. இந்த நிலத்திற்கு எண்ணற்ற தேவைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ் வழி கல்வியில் பயின்று அதை சிறப்பான முறையில் முன்னெடுக்கும் போது நம் மொழியும் நம் நாடும் நாமும் வளம் வருவோம். நீங்க நினைக்கலாம், தமிழ் வழி கல்வியில படிக்க நீங்க அனுப்பும் போது நாம் தமிழ் வழி கல்விக்கு பிள்ளைகளை கொண்டு சேர்த்தால் அந்த பள்ளி முதலில் சீர்படும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. நம்முடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியில் நாம் படிக்க வைக்கும் போது அங்கே என்ன மாற்றம் உருவாகும் என்றால் அந்த பள்ளியின் நிலை சீர்படும். நாம் அதிகப்படியான பொருளாதாரத்தை எல்லாம் கொட்டி கொடுத்து தனியார் பள்ளிகளை பெருக்கி விட்டோம். நெல்லை மாநகராட்சிக்குள் அரசு பள்ளி என்ற ஒன்றே இல்லை. மாநகராட்சிக்குள்ள இது ஒரு பெரிய வரலாறு. இங்கே தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு இது சரியா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுக்குள்ள இந்த மைய மாநகராட்சி பகுதிக்குள்ள ஒரு அரசு பள்ளி இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கிறது. அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய நிலமா பேசுறாங்க, காமராஜரை பேசுறாங்க. ஆனா நம் முன்னோர்கள் எல்லோருமே, நம் தாத்தன்கள் எல்லோருமே தங்களுக்காக வாழவே இல்லை. அது எந்த தாத்தாவா இருந்தாலும் அவர்கள் இந்த மண்ணிற்காக வாழ்ந்தார்கள். அதிலும்
பாதி பேர் இந்தியாவுக்காக வாழ்ந்தார்கள், பாதி பேர் தமிழகத்துக்காக வாழ்ந்தார்கள். அப்படின்னா அவர்கள் ஒரு பற்றோடு வாழ்ந்தார்கள். பற்றற்றவர்களாக தன் மொழி பற்று, தன் இன்னப்பற்று, தன் தேசப்பற்றோடு வாழ்ந்தவர்களை இந்த நிலத்தில் நாம் அடையாளப்படுத்துவது சாதினா. இங்கதான் நம்ம தவறுதோம். எனவே அதை இன்னொரு நாள் விளக்கமா பேசுவோம். என் அருமை அரசிகளே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, நமது வருங்கால தலைமுறை பிள்ளைகளை நிச்சயமாக தமிழ் வழி கல்வியின் மூலமாக பயிற்றுவித்து அந்த தமிழ் வழி கல்வி பயிற்றுவிக்கும் பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்தக்கூடிய வேலையை நாம் செய்வோம். நாமே முன்னின்று அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய அரசியல் கூட்டமைப்பில் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. உலக பொது சமூகத்தில் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாவற்றிலும் தமிழையும் தாயையும் நிலத்தையும் மண்ணையும் நேசிக்கின்ற நீங்கள் கலாச்சார விடயங்களில், மொழி விடயங்களில் நிச்சயமாக சமரசம் செய்து கொள்கின்றீர்கள். கலாச்சாரம் தழுவிய திருமணங்கள் குறைந்து போயிற்று. கலாச்சாரம் தழுவிய குடும்பங்கள் இல்லை.